தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் நேற்று பரவலாக கோடை மழை பெய்தது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் பெய்த ஆலங்கட்டி மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணராயபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மாயனூர், மணவாசி, முனையனூர், திருக்காம்புலியூர், மேலடை ஆகிய பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. பலத்த காற்றும் வீசியதால் ஒரு சில இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் ஆண்டிப்பட்டி பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்தன. கம்பம் கூடலூர் சாலையில் உள்ள ஈஸ்வரன் கோயில் பகுதியில் குலை தள்ளும் நிலையில் இருந்த வாழை மரங்கள் சாய்ந்ததால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதியில் நேற்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. பூவநாதபுரம் பேருந்து நிறுத்த நிழற்குடையில் மழைக்காக ஒதுங்கியவர்கள் மீது மின்னல் தாக்கியதில் வடபட்டியைச் சேர்ந்த பட்டாசு ஆலை உரிமையாளர் வேல் ஈஸ்வரன் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் காயமடைந்தனர். திருமணமான 1.5 ஆண்டுகளில் வேல் ஈஸ்வரன் உயிரிழந்த நிலையில் அவரின் உறவினர்கள் கதறி எழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடுகுமலை பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் கோடை வெப்பத்தில் இருந்து மக்கள் தப்பினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பரவலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், மோகனூர், புதுச்சத்திரம், வேலக்கோண்டம்பட்டி ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாலக்கோம்பை, கானா விளக்கு உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான காமையக்கவுண்டன்பட்டி, நாராயணன் தேவன்பட்டி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது.